வணக்கங்க. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மைசூர் மகாராஜா அரண்மனை தாங்க. இந்த அரண்மனையை சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடிங்க நம்மளுடைய ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் அவுட் சைடில் டோக்கன் போட்டு வாங்கி வச்சிடுறாங்க. இங்கே நம்ம வெறுங்காலில் தான் நடந்து போய் பார்க்குறோம். ஏன்னா அது பெரிய அரண்மனை இல்லையா? ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த அரண்மனையில் முன்னாடி என்ட்ரன்ஸில் பீரங்கி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். இதில் உள்ள மைதானமாட்ட ஒரு ஏரியா வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ஹாலுங்க. இது பிரம்மாண்டமாக இருக்குது. அங்கே இருக்கிற லைட்டு, அந்த தூணு, அதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே அப்போ போட்ட கலர்ஸ் தானாமாங்க. இன்றைக்கி வரைக்கும் அதை நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் அந்த மைசூர் மகாராஜா அந்த பரம்பரையை சார்ந்தவங்க இப்போவும் ஒரு சில வீட்டு விசேஷங்களை மட்டும் அவங்களது மட்டும் நடத்திட்டுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்ப வரலாறு ஃபோட்டோ தாங்க இங்கே வச்சுருக்காங்க. இதில் யார் எத்தனை தலைமுறையாக வந்திருக்காங்க, அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அந்த ராஜாவோட சேர் இப்படி தாங்க இருக்கும், அந்த பெருசாக போட்டிருக்காங்க பாருங்கள். அப்புறம் இதில் எத்தனை ராணிகள் என்ன ஏதுங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஃபோட்டோஸ் மாட்டி வச்சுருக்காங்க. இது ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி மாட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் இது எல்லாமே போய் பார்த்தோங்க. நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் ராஜாக்கள் வாழ்ந்திருக்காங்களா, அப்புறம் அப்படி இப்படி எளிமையாக மாறினாங்களா, எளிமையாக மாறி மாறி தான் இன்றைக்கி நம்மளை மாதிரி ஒரு ஆர்டினரி பர்சனாக வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்துச்சுங்க. இதில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்களுடைய குடும்ப வழி ஃபோட்டோஸுங்க. அதில் இந்த இந்த அரண்மனையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷங்கள், அவங்களுக்கு கிடைச்ச பரிசுகள் எல்லாம் அவங்களுடைய நண்பர்கள் அவங்களோட பாராட்டு விதமான பரிசுகள் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. எல்லாம் ஒரிஜினல் மரத்துலேயும் வெள்ளியிலையும் ஆனதை மட்டும்தாங்க நமக்கு டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இன்னும் ஒரிஜினல் தங்கம் அது எல்லாமே வேறு ஒரு அறைகளில் வச்சுருக்காங்க. வேறு சில அறைகளெல்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி கண்ணாடி, இந்த ஸ்டூல்ஸு அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே ஜென்ரலாக்கிறது தாங்க நம்மளை மாதிரி மக்களுக்கு பார்க்க வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு சில ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக அங்கங்கே இருக்குங்க. அதெல்லாம் நமக்கு போய் பார்க்குறதுக்கெல்லாம் அலோ பண்ணலிங்க. ஏன்னா அது அவங்க ராஜாவோடைய குடும்பஸ்தார் மட்டும்தான் அங்கே போய் பார்க்கணுமா, நமக்கு அது ரைட்ஸ் கிடையாதுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு நடனம் ஆடக்கூடிய ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குதுங்க. பார்க்கவே ரொம்ப ஒரே மாதிரி அழகாக இருக்குங்க. இது அந்த ராஜாவோடைய சிலைகள் வச்சுருந்தாங்க, லாஸ்ட்டாக இருந்த ராஜாவோடைய சிலைன்னு சொன்னாங்க. இது அவங்க யூஸ் பண்ண சேரியட்டுங்க, ராஜாவை வச்சு கொண்டு போகிற அந்த தேர் மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்க. அந்த டோரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மைன்யூட்டாக இருக்குது. இது ஒரு ராணியோட அறைன்னு சொன்னாங்க. அதாவது ராணிக்கு இது ஒரு ஹால் மாதிரின்னு சொன்னாங்க. மேலே இருக்கிற அந்த இன்டீரியர் ஒர்க்கு பார்த்திங்களா, எவ்வளோ வுட்டில் கோல்டு பிளேட் வச்சு மேலே எவ்வளோ மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் அறைகள் நிறையா இருக்குங்க. அந்த அறைகளெல்லாம் நமக்கு தெரியல. இது பாருங்கள் வெள்ளியிலேயே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. உள்ள வெளியில் ரூம் அவுட்லுக்கே வெளினா உள்ள இன்டீரியர் ஒர்க் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பார்க்குற கோயில் ராஜாக்கள் கும்பிட்றதுக்காகவே கட்டின கோயிலுங்க. அவங்க வச்சிருக்கிற தேர் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரியான டிசைனில் தாங்க இப்போவும் அலங்கரித்து சாமி கும்பிட்றாங்க. நீங்களும் கண்டிப்பாக அந்த பேலஸை பாருங்கள். தேங்க்யூ.